இவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் நர்ஸ். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்கள பார்த்தா ஸ்டாஃப்ஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் கூட அலறி அடித்து ஓடுவாங்க. இவங்க உள்ளே என்டர் ஆனதும் ஒரு பேஷண்ட் அவரோட காயத்தை சொரிஞ்சிட்டே இருக்காரு. சொரியாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கேன், இப்படியே சொரிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிரும்னு திட்டுறாங்க. அடுத்த ஒரு ஃபேமிலி கும்பலாக அடிபட்டு இருக்க ஃபேமிலி மெம்பரை பார்க்க வந்திருக்காங்க. மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கீங்க, எத்தனை வாட்டி சொல்லிக்கேன், ஒரு அட்டெண்டன்ட் தான் கூட இருக்கணும்னு, கிளம்புங்க முதல்லன்னு துரத்தி விட்டுறாங்க. இங்கே யார் என் பேச்சை கேட்குறது, இப்படி கூட்டம் போட்டால் பேஷண்ட்ஸ் எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு புலம்புறாங்க. அப்போ இன்னொரு பேஷண்ட் காலை உடைச்சிட்டு பெரிய கட்டோட வார்டு உள்ள வரான். முழு காலும் அடி. ஏண்டா பைக் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன், உயிர் மேலே ஆசையே இல்லையான்னு திட்டுறாங்க. இல்லை சிஸ்டர், ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு அதான்னு சொல்கிறான். போதும் போதும், இங்கே 3 ரூல் தான். உன் காலை எப்போவும் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுக்கணும், கொடுக்குற சாப்பாடை மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடணும், அப்புறம் முக்கியமாக நைட்டில் ஃபோனை நோண்டாமல் நல்லா தூங்கணும்னு கராராக சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க நர்ஸா இல்லை ஜெயிலரானு சொல்லிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு சிஸ்டர், அவங்க தான் இங்கே ஹெட் நர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்வீட்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்வீட்டான்னு இவன் கேட்குறப்போ, ஃபோனை நோடாதானே இப்போ தானே சொன்னேன்னு ஒரு சவுண்டு விடுறாங்க. ரொம்ப நேரம் நீட்ட முடியாமல் லைட்டாக மடக்கலான்னு பார்க்குறப்போ காலை மடக்காதன்னு கத்துறாங்க. சாப்பிட்றப்போ இவனுக்கு பிடிக்காத ப்ரக்கோலியை பார்த்ததும் இது எப்படி சாப்பிட்றதுன்னு முழிக்கிறான். சாப்பாடை மிச்சம் வைக்காதன்னு கத்துறாங்க. சரி, பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் கிட்ட ஜாலியாக பேசலான்னு பார்த்தா அடுத்த பேஷண்ட்க்கு தொல்லை பண்ணாதன்னு கத்துறாங்க. நைட்டு தூக்கம் வராமல் என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கான். அவங்க முறைச்சு பார்த்ததுமே படுத்துடுறான். இவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு லேட் நைட் வார்டு உள்ள வராங்க. எல்லா பேஷண்ட்டும் தூங்கிட்டு இருக்கப்போ இவன் பெட்டில் மட்டும் ஃபோன் வெளிச்சோம். போர்வைக்குள்ளே ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். கோமா வந்து பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்த கோவம் எல்லாம் பறந்து போச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்துலேருந்து பார்த்துக்க சொன்னா என்ன, காலையில் ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன், அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, அதுவும் தனியா இருக்காங்க, பையனுக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சான்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சரி போதும் தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனும் அம்மாவை நினச்சிட்டு எனக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் போனாலும் என் அம்மா எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிச்சடி பண்ணி தருவாங்க, அந்த கிச்சடியே எனக்கு மெடிசன் மாதிரி வேலை செய்யும்னு ஃபீல் பண்ணி இந்த நர்ஸுக்கிட்ட சொல்கிறான். சரி ஃபீல் பண்ணாமல் தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு ஸ்பெஷலாக கிச்சடி தராங்க. இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றான். தேங்க்யூ சிஸ்டர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். தேங்க்ஸை எனக்கு சொல்லாத, அவங்களுக்கு சொல்லு, அவங்களே உனக்காக செஞ்சு எடுத்து வந்தாங்கன்னு ஹெட் நர்ஸை காட்டுறாங்க. இவங்க ஏன் சிஸ்டர் இவ்வளோ ஹாஷாக இருக்காங்கன்னு கேட்குறான். அவங்க பார்க்க தான் கராரான ஆள், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்ட்னு சொல்கிறாங்க. இவனும் ஃபீல் பண்ணி அவங்கள பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்களே இவனை ஒரு செகண்ட் ஃபீலிங்காக பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்றணும்னு மிரட்டுறாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. நர்ஸாக இருக்க எல்லாருமே கொஞ்சம் கராராக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க பேஷண்ட்ஸை அக்கறையோடையும் அன்போடையும் பார்த்துப்பாங்க, அம்மா மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.